ஹே காய்ஸ், வெல்கம் டு அனிபா ஹேர் அண்ட் மேக்கப். நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, இந்த மாதிரி நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா விதமான வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நாங்கள் கலர் கரெக்டரை பற்றி பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ கொடுத்திருந்தேன். ஃபவுண்டேஷன் ஷேட் எங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து நாங்கள் சூஸ் பண்ணுறதுன்றத வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் வந்து நான் இங்கே போடுறேன். ஸோ அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. கலர் கரெக்டர்ஸ் வந்து நாங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஸோ இந்த கலர் கரெக்டர் வந்து நம்மளோட ஸ்கின்னில் என்ன வேலை பண்ணுது அப்படின்றது வீடியோவை தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். கலர் கரெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற கலரை விட டிஃப்ரெண்டான கலர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கலரை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ கலர் கரெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிரீன், yellow, ஆரஞ்ச், பீச், ரெட், மரூன் அண்ட் பர்பிள். ஸோ இந்த கலர்ஸ் எல்லாம் எதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் என்ன வேலை பண்ணுதுன்னு பார்க்கலாம் இப்போ. ஸோ கிரீன் கலர் வந்து நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இந்த ஆக்னி வந்து அவங்களோட பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து ரெட் கலராக இருக்கும். ரொம்ப ஃபேர் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறவங்க ரெட்டிஷா, ரெட் பிளமிஷஸ், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இந்த இடத்துல ரெட், இந்த இடத்துல எல்லாம் ரெட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து கிரீன் கலர் கரெக்டர் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கிரீன் கலர் வந்து ரெட் கலரை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் போட்டு மிச்சம் எல்லாமே போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஃபேரான கலர்ல இருக்கிறவங்களுக்காக அந்த பர்பிள் கலர் கரெக்டர் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னா, மீடியம் டு டார்க் ஸ்கின்னுக்கு வராது, டல்லா இருக்கும். சில ஏரியால வந்து கொஞ்சம் எல்லோ டோன் தெரியும். ஸோ அந்த எல்லோ வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்கு அந்த பர்பிள் கலர் கரெக்டரை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஃபேர் டு மீடியம் ஸ்கின்னில் இருக்கிறவங்களுக்கு அண்டர் ஐ டார்க் சர்க்கிளோ அவங்களோட ஸ்கின்னை விட பிக்மெண்டேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா பீச் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே மீடியம் டோன், டீப் டார்க் டோன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய டார்க் சர்க்கிள் இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து நீங்கள் ஆரஞ்ச் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணலாம். அதை விட ரொம்ப டார்க்காக இருக்கிறவங்களுக்கு ரெட் யூஸ் பண்ணலாம். ஈவன் மரூன் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கலர் கரெக்டர்ஸ் எல்லாம் எந்த ப்ராடக்ட்ஸில் இருக்குன்னு நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ மோஸ்ட்லி என்னோட ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டார்க் சர்க்கிள் இருக்குது, என்னோட இந்த ஏரியாவை சுற்றி வர பிக்மெண்டேஷன் இருக்குது. அதை வந்து கவர் பண்ணி எப்படி மேக்கப் போடுறதுன்றதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கலர் கரெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ப்ரைஸஸ்லையுமே கலர் கரெக்டர்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கலர் கரெக்டர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சில கலர் கரெக்டர்ஸ் வந்து ரொம்ப நல்ல பிக்மெண்ட்டாக இருக்கும், நல்ல ஃபுல் கவராக இருக்கும். சிலது வந்து அப்படி இருக்காது. அண்ட் லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா லா ப்ரோ கேர்ளோட கலர் கரெக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதில் நல்ல பிக்மெண்ட்டும் இருக்கும். ஸோ நல்லா கவர் பண்ணும். அதை விட இப்போ எல்லா பிராண்ட்ஸ்லையுமே நல்ல கலர் கரெக்டர்ஸ் வந்துருக்குது. ஈவன் செஃபோராவில் நான் வச்சிருக்கேன் ஒரு கலர் கரெக்டர். இந்த கலர் கரெக்டர்ஸ் கூட இந்த மாதிரி டார்க் சர்க்கிள், பிக்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி கலர் கரெக்டர் செஃபோராவோடது நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னோட ஓன் யூஸுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். மேபி இது ஒரு 11 euros 12 euros தான் வரும். ஸோ இதுவும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து எந்த ஸ்கின்னை கலர் கரெக்டரால் கவர் பண்ணி எப்படி மேக்கப் பண்ண போகிறேன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து மேக்கோட கலர் கரெக்டர். ஸோ என்னோட ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைசர், சிரம் எல்லாம் போட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இந்த கலர் கரெக்டர்ஸை இந்த மாதிரியான ஒரு ஃப்ளாட்டான ப்ரஷில் வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ என்னோட பிக்மெண்டேஷனுக்கு வந்து நான் ஆரஞ்ச் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். இதை விடவும் ரொம்ப டார்க்கான பிக்மெண்டேஷன், டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிறவங்க வந்து ரெட் கலர், மரூன் கலர் கூட யூஸ் பண்ணலாம். அவங்களோட பிக்மெண்டேஷனோட டார்க்னஸை பொறுத்தது. எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல இந்த கலரை போடுறேன். அதை இப்படி ஒரு பியூட்டி பிளெண்டரால் நான் அதை வந்து டேப் பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறேன். அதாவது அந்த கலர் வந்து உள்ளுக்குள்ள ப்ரெஸ் ஆகுற மாதிரி, இழுத்து தேய்க்கக்கூடாது, உள்ளுக்க ப்ரெஸ் ஆகுற மாதிரி பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி கலர் கரெக்டர்ஸை எதுக்கு ப்ரெஸ் பண்ணணும், அதாவது மூவ் பண்ணக்கூடாது. அது அந்த பிக்மெண்டேஷன் இருக்கிற இடத்துலையோ இல்லைன்னா டார்க் சர்க்கிள் இருக்கிற இடத்துலையோ தான் அந்த கலர் கரெக்டர்ஸ் இருக்கணும்.
அது அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணும்போது உங்களோட நார்மல் ஸ்கின் கலரும் வந்து சேஞ்சஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதே இடத்துல மூவ் பண்ணாமல் அதை டப் பண்ணிக்கோங்க. நிறைய பிரைட்ஸுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். என்னோட ஸ்கின் வந்து எல்லோ டோன் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஃபவுண்டேஷனாலன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அது அப்படி Press கிடையாது. it. நீங்கள் கரெக்டான கலர் கரெக்டர் யூஸ் பண்ணணும். இப்போ மீடியமாக இருக்கிற ஸ்கின்னுக்கு வந்து அவங்களோட பிக்மெண்டேஷன் வந்து ரொம்ப டார்க்காக it. இருக்காது. நார்மலான பிக்மெண்டேஷனை தான் இருக்கும். பட் அதுக்கு வந்து நீங்கள் பீச் கலர் கரெக்டர் போடாமல் ஆரஞ்ச் கலர் கரெக்டர் போட்டிங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஆரஞ்சியாக தான் தெரியும். ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணினதுக்கு பிறகு எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து லைக் ஒரு வட்ஸ் மாதிரி வந்திருக்குது. ஸோ அது வந்து போகிறது 3Dல இருக்கிறபடினால போகிறது கஷ்டம். ஸோ இன்னும் வந்து உங்களுக்காக கவர் பண்ணி காட்டுறதுக்காக நான் அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லித்தரேன். எனக்கு நான் மேக்கப் பண்ணும்போது அதை நான் ரொம்ப கன்சிடர் பண்ண மாட்டேன். லைக் எனக்கு நான் நேச்சுரலாகவே விட்டுருவேன். ஸோ நீங்கள் வந்து யாருக்காவது மேக்கப் பண்ணும்போது இதை கவர் பண்ணணும்னா இந்த மாதிரி போகாத இடத்துல இந்த மாதிரி ஃபிங்கர்ஸால் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் கரெக்டர்ஸை அதே இடத்துல இருக்கிறதுக்காக செட் பண்ண போகிறேன். ஸோ அப்படி செட் பண்ணி ஸோ அது வந்து வேறு இடத்துக்கு போகாது, அதே இடத்துல இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான செட்டிங் பவுடரால் அதை செட் பண்ண போகிறேன். இந்த பியூட்டி பிளெண்டரால தான் இதை செட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து எதுக்காகண்டா உங்களுக்கு அந்த எல்லோ டோனோ ஆரஞ்ச் டோனோ வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக. கிணக்க பவுடர் தேவையில்லை, ஒரு கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி செட் பண்ணினா சரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக போடுற ஃபவுண்டேஷன் போட போகிறோன்னு என்னோட ஷேத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு பம்ப் எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பவுடர்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணும்போது ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாக பார்த்து யூஸ் பண்ணணும். ஸோ நான் சொன்னது போல் அந்த பேக்கிங் பவுடர்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா நிறைய பவுடர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு. ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட கூட யூஸ் பண்ணினா கூட தப்பு கிடையாது. பட் உங்களோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இப்போது கலர் கரெக்டரை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். என்னோடய ஃபேஸில் வந்து எந்த ஒரு எல்லோ டோன் ஆரஞ்ச் டோன் எதுவுமே தெரியவே இல்லை. எல்லாம் சிம்பிளாக நார்மலாக அழகாக இருக்குது. இதுக்கப்புறமா உங்களோட ஃபேஸுக்கு போட வேண்டிய கன்சீலர்ஸோ ப்ரௌன்சர்ஸ் கான்டோரிங் பவுடர் எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ பேஸ் கரெக்டாக வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணும்போதும் உங்களோட ஃபேஸ் வந்து அழகாக தெரியும். ஸோ இதுதான் அந்த ஃபைனல் லுக். பார்த்தீங்கன்னா நான் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணி ஃபவுண்டேஷன் போட்டிருக்கிறேன். அண்ட் எந்த ஒரு எல்லோ டோனுமே தெரியாத மாதிரி ஆரஞ்ச் டோன் எதுவுமே தெரியாத மாதிரி நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கல வந்து வெளியில் நல்லா டல்லாக இருந்தது. இப்போ நல்லா வெயில் வந்துட்டுது, நல்ல பிரைட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மேக்கப்பில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்குது, என்ன உங்களுக்கு கிளியர் பண்ணணும்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணினீங்கன்னா நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனிபா மேக்கப் கைஸ். உங்களோட சப்போர்ட்டை வந்து எனக்கு கொடுத்துட்டே இருங்க. See you in another video. Bye bye.